ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மை கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸ்க்கான கிளாரிட்டியை வந்து நான் இந்த வீடியோ கிளிப்பிங் மூலிமா நான் கன்வே பண்ணுறேன். ஸோ என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒன்ஸ் ஐ ரீச் மை கோல் வித்தவுட் எக்ஸசைசஸ் ஐ ஷுட் பி மெயின்டைன் மை மசில் ஆர் நாட். அதாவது நான் என்னோடய கோல், ஃபேட் லாஸ் கோலை வந்து நான் ரீச் பண்ண பிறகு நான் எக்ஸசைசஸ் பண்ணாமல் என்னோடய பாடியை மெயின்டைன் பண்ண முடியுமான்றத ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து, நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண பிறகு வித்தவுட் எக்ஸசைஸில் உங்களோட பாடியை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு உணவு முறையில் இருக்கீங்க, ஸோ உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது, ப்ளஸ் உங்களோட வந்து ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டே டு டே ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலோ, இல்லைனா வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்டடிங் லைஃப் ஸ்டைல், ஸோ இதோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட பாடி வெயிட் ஏறுமா இல்லை ஏறாதா, இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகாதான்றதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் டயட்டையே மெயின்டைன் பண்ணாலும் நீங்கள் சாப்பிட்ற உணவு முறையில் இருக்க கெலோரியை நீங்கள் பர்ன் பண்ணணுன்னா நீங்கள் ஜிம்முக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது லைட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங், சைக்கிளிங்கு, ஸோ இல்லைனா ஸ்விம்மிங்கு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் திருப்பியும் ஃபேட் டெபாசிட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் உங்களோட மசில் மாஸ் மெயின்டைன் ஆகுமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நோ. ஏன்னா நீங்கள் வெயிட் ட்ரைனிங் செய்யாமல் வெறும் டயட்டை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களோட மசிலோட மாஸை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ உங்களோட டயட் ப்ளஸ் எக்ஸசைசஸ் ப்ளஸ் ப்ராப்பர் ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் ப்ளஸ் ப்ராப்பர் நியூட்ரிஷன் இன்டேக், ஸோ இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட மசில் மாஸை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா உங்களோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். பட் மசில் மாஸ் மெயின்டைன் பண்ணணுன்னா அதுக்கு எக்ஸசைசஸ் மேண்டேட்ரி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் சப்ளிமெண்டேஷன்ஸ் நான் எடுத்தால் என்னோடய மசில் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, எப்போவுமே வந்து நம்ம சப்ளிமெண்டேஷன்ஸ்ன்றது வந்து ஒரு செகண்டரி பார்ட் தான். ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட டயட்டில் நீங்கள் எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கீங்க, உங்களோட கோல் என்ன, உங்களோட கோல் வந்து ஃபேட் லாஸா இல்லைனா மசில் கெயினா இல்லைனா மசில் மெயின்டைன் ஃபேஸா, ஸோ இதை பொறுத்து தான் வந்து நம்ம டயட் பிளானை உங்கள் ஐடியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த டயட் பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைசபிள் எக்ஸசைஸை நம்ம கொண்டு போக பட்சத்தில் உங்களால் மசிலோட மாஸை மெயின்டைன் பண்ண முடியும். இதில் நியூட்ரிஷன்ஸ் வந்து டிஃபிஷியன்சி இருந்தால் மட்டும் நீங்கள் நியூட்ரிஷனை கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சப்ளிமெண்டேஷன்ஸ் தேவைப்படாது. நீங்கள் வே ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும், ப்ளஸ் வந்து கிரியாட்டின் எடுத்துக்கிறது இருந்தாலும், ப்ளஸ் எனி ஃபுட் சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துருந்தாலும் நீங்கள் உங்களோட பிளட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சப்ளிமெண்டேஷன்ஸை நீங்கள் உங்களோட பாடியில் வந்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் அட்டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.